அனிருத்த பிரம்மராயரும் ஆழ்வார்க்கடியானும் முந்தின பகுதியில சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவன் கூட பேசிக்கிட்டு இருந்த பிறகு அனிருத்த பிரம்மராயர், திருமல, நான் மறந்தே போயிட்டேனே. அதிக உற்சாகம் என் அறிவை மூடிருச்சு. உன்னுடைய பிரயாணத்துல நீ என்னென்ன செய்திகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன்னு நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆழ்வார்க்கடியான், நான் கொண்டு வந்திருக்கிற செய்திகளை சாதாரணமான இடத்துல இருந்தெல்லாம் சொல்ல முடியாது, ரகசியமான இடத்துல வச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்றான். இந்த நிகழ்வோட தான் முந்தின பகுதி முடிவடைஞ்சது. தொடர்ந்து வரப்போற செய்திகளை தான் இந்த பகுதியில் நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 12 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. 13வது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 13, பொன்னியின் செல்வன். வந்தியத்தேவன் நாகத்தீவின் முனையில் இறங்கி மாதோட்டத்தை நோக்கி போய்கொண்டிருந்த சமயத்தில் அனிருத்த பிரம்மராயரும் ஆழ்வார்க்கடியானும் சாம்ராஜ்ய நிலைமையை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் குந்தவை தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் அம்பாரி வைத்த யானை மீது ஏறி தஞ்சை நகரை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். இளைய பிராட்டி சில காலமாக தஞ்சைக்கு போவதில்லை என்று வைத்துக் கொண்டிருந்தாள். இதற்கு பல காரணங்கள் இருந்தன. தஞ்சையில் அரண்மனை பெண்கள் தனித்தனியாக வசிக்கும்படியாக போதிய அரண்மனைகள் இன்னும் உண்டாகவில்லை. சக்கரவர்த்தியின் பிரதான அரண்மனையிலேயே எல்லா பெண்களும் இருந்தாக வேண்டும். மற்ற அரண்மனைகளையெல்லாம் பழுவேட்டரையர்களும் மற்றும் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள். பழையாறையில் அரண்மனை பெண்டிர் சுயேட்சையாக இருக்க முடிந்தது. விருப்பம் போல் வெளியில் போகலாம், வரலாம். ஆனால் தஞ்சையில் வசித்தால் பழுவேட்டரையர்களின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தீர வேண்டும். கோட்டைக்குள்ளும் அரண்மனைக்குள்ளும் இஷ்டம் போல் வருவதும் போவதும் இயலாத காரியம். அந்த மாதிரி கட்டுப்பாடுகளும் நிர்பந்தங்களும் இளைய பிராட்டிக்கு பிடிப்பதில்லை. அல்லாமலும் பழுவூர் இளையராணி நந்தினியின் செருக்கும் அவளுடைய அகம்பாவ நடத்தைகளும் குந்தவை பிராட்டிக்கு மிகுந்த வெறுப்பை அளித்திருந்தன. இந்த காரணங்களால் குந்தவை பிராட்டி பழையாறையிலேயே வசித்து வந்தாள். உடம்பு சரியில்லாத தன் அருமை தந்தையை பார்க்க வேண்டும், அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். ஆனால் வந்தியத்தேவன் வந்துவிட்டு போனதிலிருந்து இளைய பிராட்டியின் மனதில் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருந்தது. ராஜரீகத்தில் பயங்கரமான சூழ்ச்சிகளும் சதிகளும் நடைபெற்று கொண்டிருக்கும் போது நாம் பழையாறையில் உல்லாசமாக நதிகளில் ஓடம் விட்டு கொண்டும் பூங்காவனங்களில் ஆடிப்பாடி காலங்கழித்து கொண்டிருப்பதும் நியாயம்தானா என்று யோசித்தாள். தமையன் ஆதித்த கரிகாலன் தொண்டை நாட்டில் இருக்கிறான், தம்பியோ ஈழ நாட்டில் இருக்கிறான். அவர்கள் இருவரும் இல்லாத சமயத்தில் ராஜ்யத்தில் நடக்கும் விவகாரங்களை நாம் கவனித்தாக வேண்டுமல்லவா? தலைநகரில் அவ்வப்போது நடக்கும் நிகழ்ச்சிகளை அந்தரங்க தூதுவர்கள் மூலம் அறிவிக்க வேண்டும் என்று தமையன் ஆதித்த கரிகாலன் கேட்டுக்கொண்டிருக்கிறானே. பழையாறையில் வசித்தால் தஞ்சையில் நடக்கும் காரியங்கள் எப்படி தெரிய வரும்? அது மட்டுமின்றி வந்தியத்தேவன் சொன்ன செய்திகள் மிகவும் பயங்கரமாயிருந்தன. பழுவேட்டரையர்கள் தங்கள் அந்தஸ்துக்கு மீறி அதிகாரம் செலுத்தி வந்தது மட்டுமே இதுவரையில் இளைய பிராட்டிக்கு பிடிக்காமல் இருந்தது. இப்போது அவர்கள் சிம்மாசனத்தை பற்றியே சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பாவம், அந்த பரமசாது மதுராந்தகனையும் தங்கள் வலையில் போட்டுக்கொண்டார்கள். சோழ நாட்டு சிற்றரசர்களையும் பெருந்தரத்து அதிகாரிகள் பலரையும் தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. இவர்களுடைய சூழ்ச்சியும் வஞ்சனையும் எந்த வரைக்கும் போகும் என்று யார் கண்டது? சுந்தர சோழரின் உயிருக்கு உலை வைத்தாலும் வைத்து விடுவார்கள். மாட்டார்கள் என்று எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் இருவரும் இல்லாத சமயத்தில் அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து விடுவது எளிதாயிருக்கும் அல்லவா? இதற்காக என்ன செய்தாலும் செய்வார்கள். அவர்களுக்கு யோசனை தெரியாவிட்டாலும் அந்த ராட்சசி நந்தினி சொல்லிக் கொடுப்பாள். அவர்கள் தயங்கினாலும் இவள் துணிவூட்டுவாள். ஆகையால் தஞ்சாவூரில் நம் தந்தையின் அருகில் நாம் இனி இருப்பதே நல்லது. சூழ்ச்சியும் சதியும் எதுவரைக்கும் போகின்றன என்று கவனித்துக் கொண்டு வரலாம். அத்தோடு நம் அருமை தந்தைக்கும் ஆபத்து ஒன்றும் வராமல் பார்த்து கொள்ளலாம். சாதுவாகிய மதுராந்தகனை இவர்கள் ஏன் சிம்மாசனத்தில் ஏற்ற பார்க்கிறார்கள்? தர்ம நியாய முறைக்காகவா?
இல்லவே இல்லை. மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டினால் அவனை பொம்மையாக வைத்துக்கொண்டு தங்கள் இஷ்டம் போல் எல்லா காரியங்களையும் நடத்தி கொள்ளலாம் என்பதற்காகத்தான். அப்புறம் நந்தினி வைத்ததுதான் சோழ சாம்ராஜ்யத்தில் சட்டமாகிவிடும். அவளுடைய அதிகாரத்துக்கு பயந்துதான் மற்றவர்கள் வாழ வேண்டும். அவளிடம் மற்ற அரண்மனை பெண்கள் கை கட்டி நிற்க வேண்டும். சீச்சி, அத்தகைய நிலைமைக்கு இடம் கொடுக்க முடியுமா? நான் ஒருத்தி இருக்கும் வரையில் அது நடக்காது. பார்க்கலாம் அவளுடைய சாமர்த்தியத்தை. தஞ்சாவூரில் இருப்பது பல வகையில் சிரமமாகவே இருக்கும். தாயும் தந்தையும் இங்கு எதற்காக வந்தாய், பழையாறையில் சுகமாக இருப்பதை விட்டு என்றுதான் கேட்பார்கள். சுதந்திரம் என்பதே இல்லாமல் போய்விடும். அத்துடன் தன்னுடைய திருமணத்தை பற்றிய பேச்சை யாராவது எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அதை கேட்கவே தனக்கு பிடிக்காது. நந்தினியை சில சமயம் பார்க்கும்படியாக இருக்கும். அவளுடைய அதிகார செருக்கை தன்னால் சகிக்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் இந்த சமயத்தில் பார்த்தால் சரிப்படுமா? ராஜ்யத்துக்கு பேரபாயம் வந்திருக்கிறது. தந்தையின் உயிருக்கு அபாயம் நேரலாம் என்ற பயமும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் இருக்க வேண்டிய இடம் தஞ்சையே அல்லவா என்று நினைத்து கொண்டாள் அவள். இவ்வளவையும் தவிர இன்னொரு முக்கிய காரணமும் இருந்தது. அது வந்தியத்தேவனை பற்றி ஏதேனும் செய்தி உண்டா என்று தெரிந்து கொள்ளும் ஆசைதான். வந்தியத்தேவன் கோடிக்கரை பக்கம் போயிருக்கிறான் என்று தெரிந்து அவனை பிடித்து வர பழுவேட்டரையர்கள் ஆட்கள் அனுப்பியிருப்பதை பற்றி இளைய பிராட்டி கேள்விப்பட்டாள். புத்தி யுக்திகளில் தேர்ந்த அந்த இளைஞன் இவர்களிடம் அகப்பட்டுக் கொள்வானா? ஒருவேளை அகப்பட்டால் அவனை தஞ்சாவூருக்குத்தான் கொண்டு வருவார்கள். அச்சமயம் நாம் அங்கே இருப்பது மிகவும் அவசியம். ஆதித்த கரிகாலன் அனுப்பிய தூதனை அவர்கள் அவ்வளவு எளிதில் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏதாவது குற்றம் சாட்டித்தான் தண்டிக்க வேண்டும். அதற்காகத்தான் சம்புவரையர் மகனை முதுகில் குத்தி கொல்ல முயன்றதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது பொய் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அது பொய் என்பதை நிரூபிக்க வேண்டும். கந்தன்மாறனுடன் பேசி அவனுடைய வாய்ப்பொறுப்பை அறிந்து கொள்வது அதற்கு உபயோகமாயிருக்கலாம். இவ்விதமெல்லாம் குந்தவையின் உள்ளம் பெரிய பெரிய சூழ்ச்சிகளிலும் சிக்கலான விஷயங்களிலும் சஞ்சரித்து குழம்பிக் கொண்டிருக்கையில் அவளுடன் யானை மீது வந்த அவளுடைய தோழி வானதியின் உள்ளம் பால் போன்ற தூய்மையுடனும் பளிங்கு போன்ற தெளிவுடனும் ஒரே விஷயத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தது. அந்த ஒரு விஷயம் இளவரசர் அருள்மொழிவர்மர் எப்போது இலங்கையிலிருந்து திரும்பி வருவார் என்பது மட்டும்தான். திடீரென்று வானதி குந்தவையிடம், அக்கா, அவரை உடனே புறப்பட்டு வரும்படி ஓலை அனுப்பியிருப்பதாக சொன்னீர்கள் அல்லவா? வந்தால் எங்கே வருவார்? பழையாறைக்கா தஞ்சாவூருக்கா என்று கேட்டாள். தஞ்சாவூருக்கு இவர்கள் போகும்போது இளவரசர் பழையாறைக்கு வந்துவிட்டால் என்ன செய்கிறது என்பதுதான் வானதியின் கவலை. வேறு யோசனைகளில் ஆழ்ந்திருந்த குந்தவை பிராட்டி வானதியை திரும்பி பார்த்து, யாரை பற்றியடி கேட்கிறாய்? பொன்னியின் செல்வனை பற்றியா என்றாள். ஆமக்கா, அவரை பற்றித்தான். இளவரசரை பொன்னியின் செல்வன் என்று 4-5 தடவை தாங்கள் குறிப்பிட்டு விட்டீர்கள். ஆனால் அதற்கு காரணம் என்னவென்று சொல்லவில்லை. பிற்பாடு சொல்வதாக தட்டி கழித்து கொண்டே வருகிறீர்கள். இப்போதாவது சொல்லுங்களேன். தஞ்சாவூர் கோட்டை இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறது. இந்த யானையோ ஆமை நகர்வது போல் நகர்கிறது என்றாள் வானதி. இதற்கு மேல் யானை வேகமாய் போனால் நம்மால் அதன் முதுகில் இருக்க முடியாது. அம்பாரியோடு நாமும் கீழே விழ வேண்டியதுதான். அடியே, தக்கோல போரில் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் குந்தவை. அக்கா, பொன்னியின் செல்வன் என்ற பெயர் எப்படி வந்தது என்று சொல்லுங்களேன் என்றாள் வானதி. அடி கள்ளி, அதை நீ மறக்க மாட்டாய் போலிருக்கிறது. சொல்கிறேன் கேள் என்று குந்தவை பிராட்டி சொல்லத் தொடங்கினாள். சுந்தர சோழ சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்த புதிதில் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆனந்தமயமாக இருந்தது. அரண்மனை படகில் குடும்பத்துடன் அமர்ந்து சக்கரவர்த்தி பொன்னி நதியில் உல்லாசமாக உலாவி வருவார். அச்சமயங்களில் படகில் ஒரே குதூகலமாயிருக்கும். வீணை ஒலியும் பாணர்களின் கீதமும் கலந்து காவேரி வெள்ளத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு பெருகும். படகில் பெரியவர்கள் தங்களுக்குள் பேசி மகிழ்வார்கள். ஒரு பக்கத்தில் குழந்தைகள் கும்மாளம் அடித்துக் கொண்டிருப்பார்கள். சில சமயம் எல்லோருமாகச் சேர்ந்து வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட்டு தங்களை மறந்து கழிப்பார்கள். ஒரு நாள் அரண்மனை படகில் சக்கரவர்த்தியும் ராணிகளும் குழந்தைகளும் உட்கார்ந்து காவேரியில் உல்லாச பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று, குழந்தை எங்கே என்று ஒரு குரல் எழுந்தது. இந்த குரல் குந்தவையின் குரல்தான். அருள்மொழிக்கு அப்போது 5 வயது, குந்தவைக்கு 7 வயது. படகில் குழந்தையை காணோம் என்று குந்தவைதான் முதலில் கவனித்தாள். உடனே அவள் கூச்சலிட்டாள். அதை கேட்டு எல்லாரும் கதிகலங்கி போனார்கள்.
படகில் அங்குமிங்கும் தேடினார்கள். ஆனால் அரண்மனை படகில் அதிகம் தேடுவதற்கு இடம் எங்கே இருக்கிறது? சுற்றி சுற்றி தேடியும் குழந்தையை காணவில்லை. குந்தவையும் ஆதித்தனும் அலறினார்கள். ராணிகள் புலம்பினார்கள். தோழிமார்கள் அரற்றினார்கள். படகோட்டிகளில் சிலர் காவேரி வெள்ளத்தில் குதித்து தேடினார்கள். சுந்தர சோழரும் அவ்வாறே குதித்து தேட ஆரம்பித்தார். ஆனால் எங்கே என்று தேடுவது? ஆற்று வெள்ளம் குழந்தையை எவ்வளவு தூரம் அடித்து கொண்டு போயிருக்கும் என்று யார் கண்டது? குழந்தை எப்போது வெள்ளத்தில் விழுந்தது என்பதுதான் யாருக்கு தெரியும்? நோக்கம் குறி என்பது ஒன்றுமில்லாமல் காவேரியில் குதித்தவர்கள் நாலாபுரமும் பயந்து துழாவினார்கள். குழந்தை அகப்படவில்லை. இதற்குள் படகில் இருந்த ராணிகள் தோழிமார்களில் சிலர் மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டார்கள். அப்போது சட்டென்று ஒரு அற்புத காட்சி தென்பட்டது. படகுக்கு சற்று தூரத்தில் ஆற்று வெள்ளத்தின் மத்தியில் அது தெரிந்தது. பெண் உருவம் ஒன்று 2 கைகளிலும் குழந்தையை தூக்கி பிடித்து கொண்டு நின்றது. அந்த மங்கையின் வடிவம் இடுப்பு வரையில் தண்ணீரில் மறைந்திருந்தது. அந்த பெண்ணின் பொன்முகமும் தூக்கிய கரங்களும் மட்டுமே மேலே தெரிந்தன. அவற்றிலும் பெரும்பகுதி குழந்தை மறைத்து கொண்டிருந்தது. எல்லாரையும் போல் சுந்தர சோழரும் அந்த காட்சியை பார்த்தார். உடனே பாய்ந்து நீந்தி அந்த திசையை நோக்கி சென்றார். கைகளை நீட்டி குழந்தையை வாங்கி கொண்டார். இதற்குள் படகும் அவர் அருகில் சென்று விட்டது. படகில் இருந்தவர்கள் குழந்தையை சுந்தர சோழரிடமிருந்து வாங்கி கொண்டார்கள். சக்கரவர்த்தியையும் கையை பிடித்து ஏற்றிவிட்டார்கள். சக்கரவர்த்தி படகில் ஏறியதும் நினைவற்று விழுந்து விட்டார். அவரையும் குழந்தையையும் கவனிப்பதில் அனைவரும் ஈடுபட்டார்கள். குழந்தையை காப்பாற்றி கொடுத்த மாதரசி என்ன ஆனாள் என்று யாருமே கவனிக்கவில்லை. அவளுடைய உருவம் எப்படி இருந்தது என்று அடையாளம் சொல்லும்படி யாரும் கவனித்து பார்க்கவும் இல்லை. குழந்தையை காப்பாற்றியவள் நான் என்று பரிசு கேட்பதற்கு அவள் வரவும் இல்லை. ஆகவே காவேரி நதியாகிய தெய்வம்தான் இளவரசர் அருள்மொழிவர்மரை காப்பாற்றி கொடுத்திருக்க வேண்டும் என்று அனைவரும் ஒருமுகமாக முடிவு கட்டினார்கள். காவேரியிலிருந்து குழந்தை கிடைத்த அந்த நாளில் ஆண்டுதோறும் பொன்னி நதிக்கு பூஜை போடவும் ஏற்பாடாயிற்று. அதுவரைக்கும் அரண்மனை செல்வனாயிருந்த அருள்மொழிவர்மன் அன்று முதலாக பொன்னியின் செல்வன் ஆனான். அச்சம்பவத்தை அறிந்த அரச குடும்பத்தவர் அனைவரும் பெரும்பாலும் பொன்னியின் செல்வன் என்றே அருள்மொழிவர்மனை அழைத்து வந்தார்கள். அத்தியாயம் 14. 2 பூரணச்சந்திரர்கள். அன்று தஞ்சை நகரமே அல்லோல கல்லோலப்பட்டது. பல காலமாக தலைநகருக்கு வராமல் இருந்த இளவரசி மனம் மாறி தஞ்சைக்கு வருகிறார் என்றால் அந்த நகர மாந்தர்களின் சந்தோஷத்துக்கு கேட்பானேன்? தஞ்சை கோட்டை வாசலில் ஒரு ஜனசமுத்திரமே காத்து கொண்டிருந்தது. கடைசியில் அவர்கள் எதிர்பார்த்த பூரணச்சந்திரனும் உதயமாயிற்று. ஏன், 2 நிலாக்கள் ஒரே சமயத்தில் உதயமாயின. தஞ்சை கோட்டை வாசல் அருகில் குந்தவை தேவி தன் பரிவாரத்துடன் வந்து சேர்ந்தபோது கோட்டை கதவுகள் தடால் என்று திறந்தன. உள்ளே இருந்து தேவியை வரவேற்று அழைத்து போவதற்காக அரண்மனை பரிவாரங்கள் வெளிவந்தன. அந்த பரிவாரங்களின் முன்னிலையில் 2 பழுவேட்டரையர்களும் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் முத்து பதித்த தந்த பல்லக்கு ஒன்றும் வந்தது. அதன் பட்டுத்திரைகள் விலகியதும் உள்ளே பழுவூர் இளையராணி நந்தினி தேவியின் சுந்தர மதிவதனமும் தெரிந்தது. குந்தவை யானையிலிருந்தும் நந்தினி பல்லக்கிலிருந்தும் இறங்கினார்கள். நந்தினி விரைந்து முன்னால் சென்று குந்தவையை வரவேற்றாள். அந்த வரவேற்பை குந்தவை புன்னகை புரிந்து அங்கீகரித்தாள். சோழ நாட்டின் அந்த 2 பேரழகிகளையும் அங்கே ஒருங்கே கண்டதும் ஜனத்திரளின் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. நந்தினி பொன்வண்ண மேனியை உடையவள். குந்தவை செந்தாமரை நிறத்தினள். நந்தினியின் பொன்முகம் பூர்ணச்சந்திரனைப் போல் வட்ட வடிவமாய் இருந்தது. குந்தவையின் திருமுகம் கை தேர்ந்த சிற்பிகள் வார்த்த சிலை வடிவத்தைப் போல் சிறிது நீளவாட்டமாய் இருந்தது. நந்தினி தன் கூந்தலை கொண்டை போட்டு மலர் செண்டுகளைப் போல் அலங்கரித்திருந்தாள். குந்தவையின் கூந்தலோ இவள் அழகின் அரசி என்பதற்கு அடையாளமாகச் சூட்டிய மணிமகுடத்தைப் போல் அமைந்திருந்தது. நந்தினியின் பேரில் நகர மக்களுக்கு ஓரளவு அதிருப்தியும் அசூயையும் இருந்து வந்தன. குந்தவை பிராட்டியை ஒவ்வொருவரும் தங்கள் குலதெய்வமென பக்தியுடன் பாராட்டினார்கள். ஆனால் இப்போது பழுவூர் இளையராணி கோட்டை வாசலுக்கு வந்து இளைய பிராட்டியை வரவேற்றது மக்களுக்கு மிகுந்த குதூகலத்தை விளைவித்தது. மக்கள் எவ்விதம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கையில் நந்தினிக்கும் குந்தவைக்கும் இடையில் நடந்த சம்பாஷணை இதுதான். தேவி, வருக வருக, எங்களை அடியோடு மறந்து விட்டீர்களோ என்று நினைத்தோம். இளைய பிராட்டியின் கருணை எல்லையற்றது என்பதை இன்று அறிந்தோம் என்றாள் நந்தினி.
அது எப்படி ராணி? தூரத்தில் இருந்தால் மறந்து விட்டதாக அர்த்தமா? நீங்கள் பழையாறைக்கு வராதபடியால் என்னை மறந்து விட்டதாக வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டாள் குந்தவை. உடனே நந்தினி, தேன்மலரை நோக்கி வண்டுகள் தானே வரும், அழைப்பு வேண்டியதில்லை. அழகிய பழையாறைக்கு யாரும் வருவார்கள். இந்த அவலட்சணமான தஞ்சை கோட்டைக்கு தாங்கள் வந்தது தங்கள் கருணையின் பெருமையால் அல்லவா என்று சொன்னாள். அது என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? தஞ்சை நகரை அவலட்சண நகரம் என்று சொல்லலாமா? இங்கே சௌந்தரியத்தையே சிறைப்படுத்தி வைத்திருக்கும் போது என்றாள் இளைய பிராட்டி. நானும் அப்படித்தான் கேள்வியுற்றேன். சக்கரவர்த்தியை இங்கே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று. இனிமேல் கவலை இல்லை. அவரை விடுவித்துச் செல்ல தாங்கள் வந்துவிட்டீர்கள் அல்லவா என்று நந்தினி கூறிய போது அவளுடைய கண்களில் மின்வெட்டு தோன்றி மறைந்தது. அதை கேட்ட குந்தவை, அழகாயிருக்கிறது. சுந்தர சோழ சக்கரவர்த்தியை சிறை வைக்க இந்திராதி தேவர்களாலும் முடியாது. அப்படி இருக்கும்போது சிறிய மனிதர்களால் அது எப்படி முடியும்? நான் அதை பற்றி சொல்லவில்லை. சௌந்தரிய தேவதையான நந்தினி தேவியை பற்றி சொன்னேன் என்றாள். நன்றாக சொல்லுங்கள் தேவி. அவருடைய காதுபட இதை சொல்லுங்கள். என்னை சிறையில் வைத்திருப்பது போலத்தான் பழுவூர் அரசர் வைத்திருக்கிறார். தாங்கள் கொஞ்சம் சிபாரிசு செய்து என்று அவள் பேச்சை முடிப்பதற்குள், என்னுடைய சிபாரிசு என்னத்துக்காகும்? தங்களை வைத்திருப்பது சாதாரண சிறையல்லவே, காதல் என்னும் சிறையல்லவா? அதிலும் என்று சொன்ன குந்தவையை இடைமறித்து, ஆம் தேவி, அதிலும் கிழவருடைய காதல் சிறையாயிருந்து விட்டால் விமோசனமே இல்லை. ஏதோ பாதாள சிறை என்கிறார்களே, அதில் அடைக்கப்பட்டவர்களாவது வெளியே வரக்கூடும் என்றாள் நந்தினி. ஆமாம் ராணி, அதிலும் நாமாக போட்டுக்கொண்ட விலங்காயிருந்தால் விடுதலை கஷ்டமானதுதான் என்று சொல்லிவிட்டு, அதோ அங்கே என்ன அவ்வளவு கூச்சல் என்றாள் குந்தவை பிராட்டி. அப்போது உண்மையாகவே கோட்டை வாசலுக்கு சற்று தூரத்தில் திரளாக நின்று கொண்டிருந்த பெண்களின் நடுவிலிருந்து அந்த பெருங்கூச்சல் எழுந்து கொண்டிருந்தது. குந்தவையும் நந்தினியும் அந்த இடத்தை நோக்கி போனார்கள். பெண்கள் பலர் ஏக காலத்தில் கூச்சலிட்டபடியால் முதலில் என்னவென்று புரியவில்லை. பிறகு கொஞ்சம் விளங்கியது. இளைய பிராட்டியை அடிக்கடி அரண்மனைக்குள் வந்து பார்க்க அவர்கள் விரும்புவதாகவும், ஆகையால் நவராத்திரி 9 நாளும் கோட்டைக்குள் பிரவேசிப்பதில் உள்ள கட்டுக்காவல்களை நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோருவதாக தெரிந்தது. உடனே நந்தினியின் பக்கம் திரும்பிய குந்தவை, ராணி, தங்கள் கணவரிடமாவது மைத்துனரிடமாவது சொல்லி இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றச் சொல்லுங்கள். கேவலம் இந்த பெண்களைக் கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? இதனால் சோழ சாம்ராஜ்யத்துக்கு என்ன ஆபத்து வந்துவிடும்? பழுவூர் சகோதரர்களின் ஆணை நாலா திசையிலும் கடற்கரை வரையில் நீண்டு பறந்திருக்கிறது அல்லவா என்றாள் குந்தவை. அதை கேட்ட நந்தினி, அது என்ன கடற்கரையோடு நிறுத்திவிட்டீர்கள்? கடல் கடந்து அப்பாலும் அவர்களுடைய ஆணையும் அதிகாரமும் போகின்றன. இதற்கு அடையாளம் சீக்கிரம் கிடைக்கும் என்று சொல்லி நந்தினி செய்த புன்னகை குந்தவையின் இதயத்தை பிளந்தது. இந்த பாதகி வார்த்தையின் உட்கருத்து யாதா இருக்கலாம் என்று சிந்தித்தாள் அவள். இதற்குள் நந்தினி பெரிய பழுவேட்டரையரை சைகையால் அருகில் அழைத்து அந்த பெண்களின் கோரிக்கையையும் இளைய பிராட்டியின் விருப்பத்தையும் தெரிவித்தாள். இளைய பிராட்டியின் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை ஏது என்றார் பழுவேட்டரையர். பிறகு ஜனத்திரளின் கோலாகல ஆரவாரத்திற்கு இடையே அவர்கள் கோட்டைக்குள் பிரவேசித்தார்கள். அன்று முதலாக சில தினங்கள் தஞ்சை நகரும் சுற்றுப்புறங்களும் அளவில்லா குதூகல ஆரவாரத்தில் திளைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் வெளியில் ஒரே உற்சாக கோலாகலமாயிருந்த போது 2 பெண்களின் இதயங்கள் எரிமலையாக பொங்கி அக்கினி குழம்பை கக்கிக் கொண்டிருந்தன. பழுவூர் இளையராணிக்கும் பழையாறை இளைய பிராட்டிக்கும் ஓயாமல் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. இந்த அதிசயமான போராட்டத்தில் அவர்கள் உற்சாக வெறியும் அடைந்தார்கள், வேதனைப்பட்டு உள்ளம் புழுங்கியும் துடித்தார்கள். இந்த 2 சந்திரமதிகளின் போராட்டத்தையும் புரிந்து கொள்ளாமல் ஒரே ஒரு ஆத்மா தவித்துக் கொண்டிருந்தது. கொடும்பாளூர் இளவரசி வானதிக்கு இப்போதெல்லாம் இளைய பிராட்டியுடன் பேசுவதற்கே அவகாசம் கிடைக்கவில்லை. அக்காளுடன் கூட கூட போனாலே தவிர வெளியில் நடப்பது ஒன்றிலும் அவளுடைய மனம் ஈடுபடவில்லை. தனக்குள்ளேயே ஒரு தனிமை உலகை சிருஷ்டித்து கொண்டு அதிலேயே சஞ்சரித்து வந்தாள் அவள். அத்தியாயம் 15. இரவில் ஒரு துயரக்குரல். சோழ நாட்டில் அக்காலத்தில் ஆடல் பாடல் கலைகள் மிகவும் செழிப்படைந்திருந்தன. நடனமும் நாடகமும் சேர்ந்து வளர்ந்திருந்தன. தஞ்சை நகர் சிறப்பாக நாடக கலைஞர்கள் பலரை தோற்றுவித்தது. நவராத்திரி திருநாளில் சக்கரவர்த்தியின் அரண்மனையில் சோழ வம்சத்து மன்னர்களின் வீர சரித்திர நாடகம் 3 நாட்கள் நடைபெற்றன.
நாடக சாலைக்கு எதிரே அரண்மனை நிலா முற்றத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்து நாடகங்களை கண்டு கழித்தார்கள். அரண்மனை பெண்கள் அமர்வதற்கு ஒரு தனியான இடம் நீலப்பட்டு விதானத்தின் கீழ் சித்திர தூண்களுடன் ஏற்பாடாகியிருந்தது. அதன் கீழ் மகாராணிகளும் இளவரசிகளும் அவர்களுடைய அந்தரங்க தோழிகளும் அமர்ந்து நாடகம் பார்த்தார்கள். அப்போதெல்லாம் குந்தவை தேவிக்கு அருகாமையிலேயே நந்தினி வந்து உட்கார்ந்தாள். நாடகத்தின் இடையிடையே குந்தவை பிராட்டி நந்தினியை அடிக்கடி கவனித்துக் கொண்டிருந்தாள். சோழருடன் நடந்த போரில் பாண்டிய மன்னன் தோல்வியடைந்தது. அவன் இலங்கை மன்னனிடம் சென்று சரணாகதி அடைந்தது. இலங்கை மன்னனிடம் உதவி பெறாமல் மணிமகுடத்தையும் இரத்தின ஆரத்தையும் அங்கேயே விட்டுவிட்டு சேர நாட்டுக்கு ஓடியது முதலியவற்றை நாடகத்தில் காட்டிய போது சபையோர் அனைவருமே அளவிலா உற்சாகத்தை காட்டினார்கள். ஆனால் நந்தினியின் முகம் மட்டும் அப்போதெல்லாம் மிக்க மனவேதனையை பிரதிபலித்தது. இதன் காரணம் என்னவென்று இளைய பிராட்டி வியப்புற்றாள். கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் என்று எண்ணி, சக்கரவர்த்தியும் நம்முடன் இருந்து இந்த அருமையான நாடகத்தை பார்க்க முடியாமல் போயிற்றே. பாட்டனார் சாதித்த இக்காரியங்களை இவரும் தன் காலத்தில் சாதித்திருக்கிறார் அல்லவா? அப்பாவுக்கு மட்டும் உடம்பு குணமானால் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தானே உடம்பு குணமாகி விடுகிறது. அவருடைய செல்வ புதல்வியும் இங்கு வந்து விட்டீர்கள். இலங்கையிலிருந்து மூலிகையும் சீக்கிரம் வந்துவிட்டால் சக்கரவர்த்திக்கு நிச்சயம் உடம்பு குணமாகிவிடும் என்றாள் நந்தினி. இலங்கையிலிருந்து மூலிகை வருகிறதா? அது என்ன என்று கேட்டாள் குந்தவை. தெரியாதது போல் கேட்கிறீர்களே. இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டு வர பழையாறை வைத்தியர் ஆள் அனுப்பியிருக்கிறாராமே. தாங்கள்தான் ஆள் கொடுத்து உதவினீர்கள் என்றும் கேள்விப்பட்டேனே, அது பொய்யா என்று கேட்டாள் நந்தினி. குந்தவை பல்லினால் உதட்டை கடித்து கொண்டாள். நல்ல வேளையாக அப்போது கூட்டத்தில் நாவலோ நாவல் என்று பெருங்கூச்சல் எழுந்தபடியால் அந்த பேச்சு அத்துடன் தடைப்பட்டது. சுந்தர சோழரின் வன்மையும் வனப்பும் ஆயுளும் அரசும் வாழ்கென வாழ்த்திவிட்டு நாடகம் முடிவடைந்தது. சபையோர் கலைந்து ஆரவாரத்தோடு வீட்டிற்கு சென்றார்கள். பின்னர் சக்கரவர்த்தினி வானமாதேவியும் மற்றுமுள்ள அரண்மனை பெண்டிரும் சோழர் குல தெய்வமான துர்க்கையம்மன் ஆலயத்துக்கு புறப்பட்டார்கள். சுந்தர சோழர் உடல்நலம் எய்தும்படி மலையமானின் புதல்வி பல நோன்புகள் நோற்று வந்தார். துர்க்கையம்மன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று அவர் பிரார்த்தனை செலுத்துவது உண்டு. பொதுவாக இளம்பெண்களை துர்க்கை சன்னதிக்கு அழைத்து போகும் வழக்கம் இல்லை. பூசாரிகள் மீது சில சமயம் சன்னதம் வந்து அகோரமாக ஆடுவார்கள். அதை கண்டு இளம்பெண்கள் பயப்படக்கூடும் என்று அழைத்து போவதில்லை. ஆனால் இளைய பிராட்டியிடம் நீ பயந்து கொள்வாய் என்று சொல்லி நிறுத்த யாருக்கு தைரியம் உண்டு? அந்த 9 தினமும் தாய்மார்களுடன் குந்தவையும் துர்க்கை கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு பிரார்த்தனை செலுத்தி வந்தாள். இந்த சமயங்களில் வானதி தனியாக அரண்மனையில் இருக்க வேண்டி வந்தது. பராந்தகத்தேவர் நாடகம் நடந்த அன்று இரவு வானதியின் உள்ளம் உற்சாகத்தினால் பூரித்திருந்தது. தன் குலத்து முன்னோர்கள் செய்த வீரச் செயல்களை அரங்க மேடையில் பார்த்து அவளுக்கு பெருமிதம் உண்டாகி இருந்தது. இரவு நேரம் கடந்தும் அவளுக்கு உறக்கம் வரவில்லை. இளைய பிராட்டி ஆலயத்திலிருந்து திரும்பி வந்து அன்றைய நாடகத்தை பற்றி சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தால் பிறகு தூக்கம் வரலாம் என்று தோன்றியது அவளுக்கு. வெறுமனே படுத்து புரண்டு கொண்டிருப்பதை காட்டிலும் அரண்மனை மேல் மாடத்தில் சற்று உலாவி விட்டு வரலாம் என்று தோன்றியது. மேல் மாடத்திலிருந்து பார்த்தால் தஞ்சை நகரின் காட்சி முழுவதும் தெரியும். துர்க்கை ஆலயத்தை கூட பார்த்தாலும் பார்க்கலாம். இவ்விதம் எண்ணிக்கொண்டே படுக்கையை விட்டு எழுந்து சென்றாள் அவள். பாதைகள் சுற்றி சுற்றி சென்று கொண்டிருந்தன. முன்னிரவில் ஜகஜோதியாக பிரகாசித்த விளக்குகள் பல அணைந்து விட்டன. அப்போது திடீரென்று ஒரு குரல் கேட்டது. அது தீனமான துயர குரலாக தொனித்தது. அதை கேட்டதும் வானதிக்கு உடல் சிலிர்த்தது, நடுங்கியது. அவளுடைய கால்கள் நின்ற இடத்திலேயே நின்றன. மறுபடியும் அந்த அபய குரல் கேட்டது. என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லையா என்று கேட்ட அந்த குரல் சக்கரவர்த்தியின் குரல் போலவே இருந்தது. என்ன ஆபத்தோ தெரியவில்லையே. உடல் நோயின் கோளாறா அல்லது வேறு ஏதாவதாக இருக்குமா? சக்கரவர்த்தினி முதலிய மூத்த பெண்டிர் அனைவரும் கோயிலுக்கு சென்று விட்டார்களே. சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் யாரும் இல்லாமலா இருப்பார்கள்? ஆனாலும் போய் பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டே நடுங்கிய கால்களை மெதுவாக எடுத்து வைத்து வானதி மேலும் சில அடிகள் நடந்தாள். குரல் கீழே இருந்து வருவதாக தோன்றியது. அந்த இடத்தில் அவள் நடந்து கொண்டிருந்த பாதையும் முடிந்தது. அவள் குனிந்து பார்த்தபோது கீழே விசாலமான மண்டபம் தெரிந்தது. அது சக்கரவர்த்தி படுக்கும் அறை.
ஆம், அதோ சக்கரவர்த்தி தான் படுத்திருக்கிறார். தனியாக படுத்திருக்கிறார். மேலும் அவர் ஏதோ புலம்புகிறார். அது என்னவென்று கேட்கலாம் என்று தோன்றியது வானதிக்கு. அடி பாவி, உண்மைதானடி, நான் உன்னை கொன்றுவிட்டது உண்மைதான். வேண்டுமென்றே நான் கொல்லவில்லை. ஆனாலும் உன் சாவுக்கு நான் தான் காரணம். அதற்கு என்னை என்ன செய்யச் சொல்கிறாய்? வருடம் 25 ஆகிறது. இன்னமும் என்னை விடாமல் சுற்றுகிறாயே. உன்னுடைய ஆத்மாவுக்கு சாந்தி என்பதே கிடையாதா? எனக்கும் அமைதி தர மாட்டாயா? நான் என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமோ சொல், அதை செய்து விடுகிறேன். என்னை விட்டுவிடு. ஐயோ, என்னை இவளுடைய கொடுமையிலிருந்து விடுவிப்பார் யாரும் இல்லையா? எல்லோரும் என் உடல் நோய்க்கு மருந்து தேடுகிறார்களே, என் மனநோயை தீர்ப்பார் யாரும் இல்லையா? போ போ, போய்விடு. இல்லை, போகாதே, நில். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு போ. இப்படி மௌனம் சாதித்து என்னை வதைக்காதே. வாயை திறந்து ஏதாவது சொல்லிவிட்டு போ. சக்கரவர்த்தியின் இந்த வார்த்தைகள் வானதியின் காதில் இரும்பை காய்ச்சி ஊற்றுவது போல் இருந்தது. அவளுடைய உச்சந்தலை முதலாக உள்ளங்கால் வரையிலும் குலுங்கியது. தன்னை அறியாமல் கீழே குனிந்தாள் அவள். மண்டபத்தில் நாலாபுரமும் அவளுடைய பார்வை சென்ற வரையில் பார்த்தாள். அப்போது சக்கரவர்த்திக்கு எதிரில் சற்று தூரத்தில் ஓர் உருவம் நின்று கொண்டிருந்தது. அது பெண்ணின் உருவம். பாதி உருவம்தான் தெரிந்தது. மீதி பாதி தூணின் நிழலிலும் அகில் புகையிலும் மறைந்திருந்தது. தெரிந்த வரையில் அந்த உருவம் பழுவூர் இளையராணியைப் போலல்லவா இருக்கிறது. இது என்ன கனவா, சித்தபிரமையா? இல்லை இல்லை, இது உண்மையேதான். அதோ அந்த தூண் மறைவில் ஒளிந்து நிற்பது யார்? பெரிய பழுவேற்றையர் அல்லவா? சந்தேகமே இல்லை, அவர்கள்தான். பழுவூர் இளையராணியை பார்த்துவிட்டா சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் பேசுகிறார்? உன்னை கொன்றது உண்மைதான் என்று அலறினாரே, அதன் பொருள் என்ன? திடீரென்று வானதிக்கு மயக்கம் வரும் போலிருந்தது. தலை சுற்றத் தொடங்கியது. இல்லை, அந்த அரண்மனையே சுற்றத் தொடங்கியது. சீச்சி, இங்கே மயக்கமடைந்து விடக்கூடாது. கூடவே கூடாது. பல்லை கடித்துக்கொண்டு வானதி அங்கே இருந்து அகன்று போனாள். ஆனால் திரும்பச் செல்லும் பாதை தொலையாத பாதையாயிருந்தது. அவள் படுத்திருந்த அறை வரவே வராது போல் தோன்றியது. முடியாது, இனிமேல் நடக்க முடியாது, நிற்கவும் முடியாது. குந்தவை பிராட்டி கோயிலிலிருந்து திரும்பி வந்தபோது வானதி அவளுடைய அறைக்கு சற்று தூரத்தில் நடைபாதையில் உணர்வற்று கட்டை போல் கிடப்பதை கண்டாள். அத்தியாயம் 15 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.